இன்றைக்கி வீடியோவில் வடகம் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்ப்போம். இந்த வடகம் செய்கிறதுக்கு அரிசி அரைக்கணுன்றதில்ல, கூழ் காய்ச்ச வேண்டியதும் இல்லை. ரொம்ப ஈஸியான மெத்தடில் இந்த வடகத்தை செஞ்சிடலாம். இந்த வடகம் எண்ணெயில் போடவுமே நல்லா பொரிஞ்சு வரும். வாங்க வடகம் எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். வடகம் செய்கிறதுக்கு நான் அது 3 டம்ளரில் பச்சரிசி எடுத்திருக்கேன். புழுங்கரிசி போட்டோம்னா வடகம் வந்து ரொம்ப கடுக்கடுக்குன்னு இருக்கும். அதுக்காக தான் பச்சரிசி சேர்க்குறது. இது 3 டம்ளர் பச்சரிசி. இது பச்சரிசியுமே நல்லா கழுவி சுத்தமாக எடுத்து வச்சுக்கலாம். இதை இப்போ குக்கரில் போட்டு வேக வச்சுக்குவோம். நார்மலாக நம்ம சாப்பாடு செய்கிறதுனா நம்ம அரிசியை பொறுத்து 2 டம்ளர் 3 டம்ளர்னு தண்ணி வைப்போம். இந்த வடகத்துக்கு மட்டும் 1 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். நான் 3 டம்ளர் அரிசி எடுத்ததுனால இப்போ 12 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். இதோட 2 ஸ்பூன் சீரகம் நுணுக்கி போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். இது கூட ஒரு 1.5 ஸ்பூன் அளவு சாம்பார் தூள் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் போடலை. மிளகாத்தூள் போட்டோம்னா உங்களுக்கு காரம் தான் அதிகமாக இருக்கும். சாம்பார் தூள் போட்டோம்னா நம்ம சாம்பார் தூள்லேயே நம்ம பருப்பு எல்லாமே வறுத்து இருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு வேண்டிய அளவு உப்பு சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூளும் போட வேண்டியதில்லை, ஏன்னா சாம்பார் தூள்லேயே நம்ம மஞ்சள்லாம் போட்டு தான் அரைச்சிருப்போம். அதனால் அதில் நான் மஞ்சத்தூளும் போடலை, சாம்பார் தூள் மட்டும்தான் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து இது விசில் வந்து இதுக்கு 4 விசில் விட்டுருக்கேன். எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு இப்போ 4 விசில் விட்டுக்கலாம். 4 விசில் விட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்லேயுமே வைக்கணும். அப்போ தான் சோறு வந்து நல்லா குழஞ்சிருக்கணும். அப்போ தான் நமக்கு வடகம் ஈஸியாக புளிய வரும். வாங்கலாம் 4 விசில் விட்டு 10 நிமிஷமும் சிம்மில் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ சாதம் பாருங்கள் ரொம்ப குலைவாக இருக்குது. இப்போ இந்த சாதத்தை அப்படியும் புளிஞ்சிடக்கூடாது. இப்போ அதை கரண்டியில் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ அதை உப்பு எல்லாமே நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிருக்கும். நல்லா எவ்வளவு மசித்து நல்லா குலைவாக ஆக்கிடணும். இந்த மாதிரி செய்கிறதுனால நமக்கு கட்டியும் படாது. இதே நம்ம கூழ் காய்ச்சறதா இருந்தால் நம்ம பக்கத்துலேயே இருந்து பக்குவமாக கிண்டிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கட்டிப்பட்டாலுமே நம்ம மூர்க்குரலில் புளியையில் நமக்கு புளிய வராது. இந்த மாதிரி நல்லா கூழ் மாதிரி நல்லா கெட்டியாக மசிச்சு விட்டோம்னா நமக்கு புளிகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஒரு துணியை வெள்ளை துணியை விரித்து விட்டுறேன். இதுக்கு வந்து நான் 1 கண்ணுள்ள அச்சு தான் எடுத்திருக்கேன். இதை இப்போ புளிஞ்சிருவோம். அப்படியே நீளமாக புளிஞ்சு விடுங்க. இப்போ வெயிலும் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம புளிஞ்சு விட்டோம்னா சாயந்தரத்துலேயே நல்லா காஞ்சிரும். இது இன்னும் கொஞ்சம் ஆறவும் புளிஞ்சால் இன்னும் கொஞ்சமே கெட்டியாயிரும். ஆனால் புளிகிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். எனக்கு வெயில் வந்துருன்றதுனால நான் இப்போ வந்து சீக்கிரமே இதை சூட்டோடையே புளிஞ்சு விட்டுறேன். அப்படியே எல்லாத்தையும் நல்லா புளிஞ்சு விட்டுக்குங்க. இதுக்கு எண்ணெயெல்லாம் ஊற்றணுன்றதுலாம் இல்லை. இந்த வடகம் அரிசி வேக வைக்கையில் நார்மலாக எப்பயும் போல் சாப்பாடு வேக வைக்கிற மாதிரி வேக வச்சாலே போதும். விசில் மட்டும் கூட விடணும். எல்லாத்தையும் நல்லா புளிஞ்சாச்சு. பாருங்கள், மதிய நேரத்துலேயே இந்த அளவுக்கு காஞ்சிருச்சு. இதே சாயந்தரம் ஆக இந்த வெயிலுக்கு நல்லாவே காஞ்சிரும். சாயந்தரத்தில் இவ்வளோ நல்லா காஞ்சிடும். எனக்கு ஒரே நாள்லேயே இந்த வடகம் காஞ்சிருச்சு.
இப்போ எல்லாத்தையும் எடுத்துருவோம். இப்போ எடுக்கிறதுமே ரொம்ப ஈஸியாக தான் வரும். அப்படியே உங்களுக்கு ரொம்ப துணியில் ஒட்டியிருந்தால் லேசாக தண்ணியை தெளித்து விட்டு எடுத்துக்கலாம். ஒரு நாள்லேயே நல்லா காஞ்சிருக்கு. இதை மறுநாளும் நம்ம பொரிக்கையில் இன்னும் கொஞ்சம் வெயிலில் வச்சு காய வச்சு பொரித்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பொரிக்கிறதுக்கு. இப்போ பொரிச்சிருவோம். எண்ணெயில் போடவுமே எவ்வளோ நல்லா வருதுன்னு பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இது நம்ம வெயிலில் அடிக்கையில் இந்த மாதிரி போட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு எடுத்து வச்சோம்னா கெடவும் கெடாது. நமக்கு சாப்பாட்டுக்கு வேண்டுறதுக்கும் வச்சுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இந்த மாதிரி வடகம் பொரித்து சாப்பிட்டுக்கலாம். பார்க்கவே நல்லா ரொம்ப பொறுப்பொறுப்பாக இருக்கும். ரொம்ப சீக்கிரமாக ஈஸியாகவும் செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப பொறுப்பாகவும் இருக்கக்கூடிய இந்த வடகத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.